வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம், தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எங்களுடைய குலதெய்வம் கோவிலில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது கடந்த 2 மாத காலங்களாக. அதனால் வீடியோக்கள் கொடுக்கக்கூடிய சூழல் நேர காலங்கள் இல்லை. நிறையா நண்பர்கள் ஜாதகம் பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இதையும் தாண்டி நேரில் வந்து பார்த்துட்டு, நான் என்னுடைய குலதெய்வம் கோயிலும் என்னுடைய வீடும் ஒரு 30-40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. நேரில் வந்து பார்த்தவங்களும் நான் இல்லை வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மன வருத்தம் இருக்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இனிமேல் தொடர்ந்து அந்த எங்களுடைய கோயிலில் வைத்து பிரசன்னமோ ஜோதிடமோ பார்க்குற மாதிரி ஒரு சில சூழல் உருவாகி, இங்கே வீட்டில் தற்போது என்னோடய அலுவலகம், எனக்கு வீட்டுக்கு மேலேயே அலுவலகம் இருக்குது. அதை தாண்டி என்னுடைய சொந்த ஊரான ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம், ஒத்தரங்குண்டு பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் சொந்த கோயிலில் நம்ம ஜோதிடம் பார்க்குற மாதிரி ஒரு ஐடியாக்கள் கிடைத்து வருகிறது. அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. தொடர்ந்து ஆதரவளித்தவன அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீவாரி ஜோதிடத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கிறது. இதையும் தாண்டி மக்களின் நலன் காண இந்த இருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. தற்போது கூட போர் மூலம் சூழல் உருவாகி இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரக சேர்க்கை என்பது மிக மிக ஒரு கடுமையான போராட்டத்தை இந்தியாவில் கொடுக்க போகிறது என்று தான் நான் சொல்ல முடியும். இது என்னுடைய ஆய்வு. அதையும் தாண்டி போர் ஏற்பட்டே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகக்கூடிய காலம் இப்போது நடைபெறப் போகிறது. ஒரு மனிதன் நல்ல வளர்ச்சி, அசூர வளர்ச்சி, அவருக்கு பணம் எங்கிட்ட இருந்தே வந்ததுன்னே தெரியலைங்க, நல்ல டாப் லெவலில் இருக்காரு, நல்லா சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் திடீரென்று வீழ்ந்து வளர்ச்சி இல்லாமல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து திடீரென்று நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருக்கு ஜாதக ரீதியான தொந்தரவுகள் எல்லாத்தையும் தாண்டி வேறு ஒரு மாந்திரிக பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த வீடியோவை இது உண்மை சம்பவமாக இருக்கிற ஒரு காரணத்தால் அவங்களோட பெர்மிஷனோட நான் அந்த வீடியோ கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் நல்லா வாழ்ந்திருக்கார், கடை வச்சுருக்காரு, நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, நல்ல அசூர வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த அசூர வளர்ச்சியில் பல்வேறு விதமான சம்பவங்கள் அவங்க வீட்டில் நடக்குது. அதாவது எதிர்பாராத விஷயம், இந்த மாதிரிலாம் என்னால் வாழ முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவரே பிரமிக்கக்கூடிய ஒரு சூழலில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். ஒரு குறிப்பிட்ட காலங்கள், ஒரு 10 ஆண்டு காலம் சொல்லுவாங்கள்ல, சுக்கர திசை கணக்கு அடித்து யோகம் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதுபோல் ராகுக்கு போல கெடுக்கிறதில்ல, சனி போல கெடுக்கிறதில்லன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு யோகமாக அவர் அசூர வளர்ச்சியை ஏற்படுத்தி வாழ்ந்து விட்டு வர்றார். அப்போ திடீர்னு என்ன ஆகிடுங்கன்னா, ஒரு சின்ன பிரேக்கப் ஆகி அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகுது. அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவருக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் காலங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே வரும்போது ஒரு கையால் செயல் இருக்குது. அப்போ அவர் செயல் இருக்கும்போது வீட்டோட படுத்த படுக்கை ஆகிடுறாரு. லாஸ்ட்டில் அவர்கிட்ட கேட்கும்போது ஒன்றும் முடியலை என்னால் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்க்கும்போது பிரெயினில் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க. ஆனால் சரி பண்ண முடியலை. ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்குது, பண விரயமாகிக்கிட்டே இருக்குது. எவ்வாறு வளர்ந்து வந்தாரோ அவ்வாறு வீழ்ச்சியை சந்திக்கிறார். கார் விற்றாச்சு, வீடு விற்றாச்சு, பல லட்சங்களை செலவு பண்ணுறாங்க அவரை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் கடைசியாக அவருக்கு மிஞ்சின ஒரே விஷயம் பெட்டு மட்டும்தான், படுத்த படுக்கையாக தான் இருக்கார். இது உண்மை சம்பவம். என்னோடய அலுவலகத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ நாங்கள் தற்செயலாக போய் பார்த்துட்டு ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம்.
ஜாதகத்தில் குரு திசை குரு புத்தி ஓடிட்டுருக்கு. பையனோட ஜாதகத்தில் குரு திசை குரு புத்தி ஓடிட்டுருக்கு. வீட்டுக்காரம்மா திசையில் வந்து அவங்களுக்கு அந்த குரு திசை சனி புத்தி ஓடிட்டுருக்கு. இப்படி எல்லாரும் ஜாதகத்தையும் பார்க்கும்போது நல்ல கிரக நிலைகள் சரியாக தான் இருக்கிறது. அப்போ நான் பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் எங்களுடைய அலுவலகத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த இறைவனை அழைத்து குறி பார்ப்பாங்க. அவங்க எங்களுக்கு வந்து குறி பார்க்குறதுன்னு சொல்லுவோம், மற்றவங்களுக்கு வந்து ஜோதிடா தகவல் சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு சாமி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் இறைவன் அழைத்து அவங்க வீட்டில் வைத்து கேட்கும்போது, இவர் வந்து மாந்திரீகத்தால் பாதிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனால் இவங்க வந்து அதை கேர் பண்ணலை அப்படின்னு சொல்லி, அப்போ அதுக்கு உண்டான வேலைகள், அதுக்கு உண்டான பரிகாரங்கள், அதுக்கு உண்டான வழிபாடு முறைகள், இந்த 3 விஷயம், அதாவது அந்த மாந்திரீகத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், வழிபாடு என்ன பண்ணணும், தசாபத்திகளுக்கு அந்த கிரகங்களுடைய வலிமை எவ்வாறு சரி பண்ணுவது அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு 2-3 விஷயங்கள் சொல்லி இப்போ ஓரளவு அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கக்கூடிய சூழல் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். இது வந்து உண்மை சம்பவம். அப்போ ஜாதகங்கள் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் கூட மாந்திரிகத்தால் ஒருவரை முடக்க முடியுமானால் கண்டிப்பாக முடியும் என்பதற்கு உதாரணம் தான் அந்த வீடியோ. வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக இருந்தாலும் கூட அவரை முடக்குவதற்கு எவ்வளவு ஒரு சாதாரண விஷயமா பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த குடும்பமே ரொம்ப அதாவது எல்லாமே இருந்து திடீர்னு அப்படியே ஒரு பிரேக் ஆகும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த மாந்திரிக பாதிப்பு இருக்குது. அதனால நம்ம நல்லா இருக்கோம், திடீர்னு வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னும் போது நல்ல ஜோதிடரை பார்த்து, உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடரை பார்த்து, அதையும் தாண்டி நல்ல கோவில்களுக்கு சென்று வழிபாடு முறைகள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த மாந்திரிக தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடுபடுவது உங்கள் பிரசன்ன தேனி சிவா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.